ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மாலு. இது போன வீக் எடுத்த வீடியோ தான். சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோடனேயும் குளிருக்கு வந்து ஏதாச்சும் சூடாக காரமாக சாப்பிடணும் போல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நானும் ருத்து மோனா வந்து கிளம்பிட்டோம். பானிபூரியும் சாட்டையும் தெலுங்கானாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி காளான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து சாட்டுன்னு சொல்லுவாங்க. மசாலா போட்டு தான் தருவாங்க. ருத்ரனுக்கும் மோனாக்கும் மசாலா பானிபூரின்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து அழகாக பானிபூரி எடுத்து அதில் வந்து அந்த மசாலா போட்டு ஆனியனு, தயிர், மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் வந்து இங்கே மசாலா பானிபூரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருக்கும் சென்னை சைட்லலாம். இங்கே வந்து இதுதான் வந்து ருத்ரனுக்கும் மோனாக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் சாட் சொல்லியிருந்தேன். சாட் வந்து செம்மையாக இருக்கும். சுண்டல் போட்டு சமோசா அதெல்லாம் ஆனியனு அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. மேலே ஆனியன் தூவி கொடுப்பாங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு இது வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு இப்போ பேசும்போதே அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்டிங் ஆகுது. செம்மையாக இருந்துச்சு. சூடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு இருந்துச்சா, சரி இன்னும் அதில் ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசம் வாங்கி திரும்பி பார்க்குறேன். ருத்ரன் கீழே விழுந்துருக்கான். கீழே விழுந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ்.